Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து GST ஓட class 4 தான் பார்க்க போறோம். லைக் நமக்கு வந்து previous வீடியோவோட கண்டினியூவேஷனா தான் இந்த GST ஓட classes இருக்க போகுது. இது வந்து beginnersஆ இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் friends. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா RL subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் full and full நமக்கு வந்து tax related-ஆன informations அதே மாதிரியே நமக்கு வந்து accounts related-ஆன informations எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரியே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட இந்த வீடியோட நீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இப்ப நம்ம வந்து ஜிஎஸ்டியோட அடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் பார்க்கலாம், பிரீஃபா பார்க்கலாம். அப்பதான் நமக்கு இந்த கண்டினியூஷன் புரியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பத்தி பார்த்தோம் இல்லையா. டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அதே மாதிரி இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ரெண்டு டைப்பா இருக்கும். லைக் நமக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்றது வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே வித்தின் ஸ்டேட், லைக் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கோம்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே நமக்கு ஏதாவது சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வித்தின் ஸ்டேட் அப்படின்றது. சோ நமக்கு வந்து அதை வந்து இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன் தான் நம்மளோட ஜிஎஸ்டி அப்படின்றது இருக்கும். லைக் நமக்கு வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அதே மாதிரி இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ரெண்டு இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி ரெண்டு டைப்பா இருக்கும். சோ நமக்கு வந்து இந்த வித்தின் ஸ்டேட்டுக்கும் அண்ட் வித்தின் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் இதுக்கு ரெண்டுக்குமே நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஜிஎஸ்டி வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, நமக்கு இந்த பேஸ்ல நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 4 டைப்பா இருக்கும். லைக் நமக்கு வந்து மெயினா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா SGST, அதே மாதிரி அதாவது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதே மாதிரி CGST சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா IGST, இதுதான் நமக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வரும். ஓகேவா, ப்ரீவியஸா சொன்ன SGST அண்ட் CGST பாத்தீங்கன்னா வித்தின் ஸ்டேட். ஓகேவா, இது ரெண்டுமே நமக்கு வந்து ட்வின்ஸ் மாதிரி. சிஜிஎஸ்டி வர இடத்துல SGST வரும், SGST வர இடத்துல CGST வரும், பிரிக்க முடியாதது ரெண்டும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா IGST, அதாவது இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேவா, இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட், அதாவது இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக இந்த IGST நமக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து சம் ஸ்பெசிபிக் கேட்டகரிக்காக யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேவா, இதுதான் நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட கிளாசிபிகேஷன்ஸ். இதுல நம்ம வந்து பிரீஃபா சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து டீடைலா சொல்லியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது வந்து அது பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஜிஎஸ்டியோட ரேட் பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குட்ஸுக்கும் அது பேஸ்ல நமக்கு வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் நமக்கு வந்து வரி நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான். சோ நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியோட ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் ரேட் அதே மாதிரியே ஸ்பெஷல் ரேட் அப்படின்ற மாதிரி ரெண்டு இருக்கும். ஓகேவா, நமக்கு வந்து பேசிக் அப்படின்றதுல நமக்கு தெரியும் இல்லையா, அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம யூஸ் பண்ற பொருட்களுக்கு எல்லாமே அது வந்து பேசிக் ரேட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் லக்ஸூரியஸா நம்ம வந்து செலவு பண்ற விஷயங்கள் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஸ்பெஷல் ரேட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, சோ நமக்கு வந்து ஜிஎஸ்டில ரேட்ஸ் என்னென்ன அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் பாத்தீங்கன்னா 5%, 12%, அதே மாதிரி 18%, 28% இந்த 4 கேட்டகரியில இருக்கும். லைக் நமக்கு வந்து 5% அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள், லைக் நமக்கு வந்து பேசிக் நீட்ஸ்க்கான திங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த 5%ல இன்க்ளூட் ஆயிடும். பட் நமக்கு வந்து இது வந்து பேசிக் ரேட்ஸ். ஓகேவா, ஸ்பெஷல் ரேட் அப்படின்றது நமக்கு வந்து சம் லக்ஸூரியஸ் திங்ஸ், லைக் நமக்கு வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்குறோம், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், அது எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸான திங்ஸ் இல்லையா. சோ அது எல்லாமே நமக்கு வந்து 28%ல வரும். ஓகேவா, 5% எல்லாம் நமக்கு வந்து பேசிக்ல, ஸ்பெஷல் ரேட்ல வந்து 28 வரும். ஓகேவா, எனிவே நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் பாத்தீங்கன்னா 5%, 12% and 18% and 28% இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வரும். ஓகேவா, சோ இது வந்து எதுல வரும் அப்படின்றதையும் நமக்கு வந்து எப்படி இந்த ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம்.
சோ நமக்கு வந்து டாக்ஸஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸா நம்ம வந்து ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் பார்த்தோம். இந்த ரேட்ஸ் எப்படி நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி இந்த 3 கேட்டகரியில இருக்கும். லைக் நமக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டுமே நமக்கு வந்து வித்தின் ஸ்டேட். ஓகேவா, அதாவது நமக்கு ஒரு தமிழ்நாட்டுல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றப்ப, தமிழ்நாட்டுல நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்றப்போ இந்த வித்தின் த ஸ்டேட் நமக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஏரியால நம்ம சப்ளை பண்றதா இருந்தாலும் நமக்கு அந்த குட்ஸுக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி போட்டுட்டு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த ஐஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன், அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்ளை பண்றோம் இல்லைன்னா ஒரு டீல் வச்சிருக்கோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஐஜிஎஸ்டில நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, நமக்கு இந்த ரேட்ஸ் அதாவது ஜிஎஸ்டி ரேட் எல்லாமே ஒண்ணு நமக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டில வரும், இல்லைன்னா நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி ரேட்ல வரும். ஓகேவா, லைக் நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான குட்ஸ் வந்து 28%ன்றப்ப 28% ஐஜிஎஸ்டி அந்த மாதிரி வரும். மேல கொடுத்திருக்கிற டாக்ஸ் லைக் நமக்கு வந்து 5%, 12%, அதே மாதிரி நமக்கு 18%, 28% இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா. இந்த எல்லா டாக்ஸுமே நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி பேஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே நமக்கு வந்து 5%, 12%, 18%, 28 இது எல்லாமே நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி. ஓகேவா, சோ இதை வந்து ஜிஎஸ்டி வந்து ஐஜிஎஸ்டில இருந்து நம்ம ஸ்பிளிட் பண்றது சிஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி, இது ரெண்டுமா நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது இதை டிவைட் பண்ணணும். நார்மலா நம்ம வந்து 5% கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால 5% ஐஜிஎஸ்டி அண்ட் 5% கொடுத்திருக்காங்கன்றதுக்காக 5% சிஜிஎஸ்டி அண்ட் 5% எஸ்ஜிஎஸ்டி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடாது. இதை நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். பார்க்கணும்னா 5% ஐஜிஎஸ்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி 2.5% அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 2.5%. லைக் நமக்கு வந்து இந்த 5% ஹாஃபா ஸ்பிளிட் பண்ணி ஹாஃப் வந்து சிஜிஎஸ்டியாவும் ஹாஃப் வந்து எஸ்ஜிஎஸ்டியாவும் வரும். ஓகேவா, சென்ட்ரல் ஸ்டேட்டுக்காக இதுல பகுதி வந்து சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸுக்கும் பகுதி வந்து ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸுக்கும் வரும். ஓகேவா, அதே நமக்கு வந்து 18% எடுத்தோம்னா இதுல வந்து சிஜிஎஸ்டி 6% அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வந்து 6% இந்த மாதிரி வரும். சோ இந்த 12% தான் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு ரெண்டா வந்து சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் கொடுக்குறோம். ஓகேவா, இதுவே நமக்கு வந்து லைக் நமக்கு வந்து ஐஜிஎஸ்டியா வரும்போது இதை வந்து ஸ்பிளிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்றப்போ அந்த டாக்ஸை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வித்தின் த ஸ்டேட் அப்படின்றப்ப கண்டிப்பா நமக்கு வந்து 12% அப்படின்னா 6% 6% கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். மாதிரியே நமக்கு வந்து 18% அப்படின்றப்ப நமக்கு வந்து சிஜிஎஸ்டி 9% அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 9% வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டாக்ஸ் இது வந்து ஸ்பெஷல் ரேட் வந்து 28% இருக்கும்போது 28% ஐஜிஎஸ்டியை நம்ம வந்து 14% சிஜிஎஸ்டியாவும் 14% எஸ்ஜிஎஸ்டியாவும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, எல்லாமே நம்ம வந்து ஈக்குவலா வந்து ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்பிளிட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளோடய பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் XYZ லிமிடெட், இது வந்து கேரளால இருக்கு, ஒர்த் ₹10,000 அண்ட் ஜிஎஸ்டி ரேட் வந்து 18%. ஓகேவா, நம்ம வந்து தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டீலர். ஓகேவா, நமக்கு வந்து கேரளால நம்ம வந்து ஒரு டீலிங் வச்சிருக்கோம், பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்றப்ப வந்து கேரளா அப்படின்றப்ப நமக்கு வந்து வித்தவுட் ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வந்தது இல்லையா. 2 ஸ்டேட் இதுல இன்வால்வ் ஆகும், தமிழ்நாடு அண்ட் கேரளா. சோ ஆப்வியஸ்லி இதோட டாக்ஸ் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டில தான் வரும். ஓகேவா, சோ ஐஜிஎஸ்டில வரும்போது நம்மளோட பர்ச்சேஸ் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா 10,000 அண்ட் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 18%. ஓகேவா, சோ பர்ச்சேஸ் பண்றது 10,000 போட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் நமக்கு அது அண்ட் ஜிஎஸ்டி கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி. ஓகேவா, ஐஜிஎஸ்டி 18% ஈக்குவல் டு 1,800. ஓகேவா, டோட்டலா நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா 11,800 நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து கொடுக்கற மாதிரி இருக்கும். ஓகேவா, லைக் 10,000 பிளஸ் 1,800 சேர்த்து 11,800 நம்ம இந்த டீலருக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. XYZ லிமிடெட் வந்து கேரளால இருக்கிற டீலருக்காக. ஓகேவா, இந்த டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரா ஸ்டேட்ல எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம்.
இது வந்து இன்ட்ரா ஸ்டேட்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் XYZ லிமிடெட் தமிழ்நாடு. ஓகேவா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். இந்த XYZ லிமிடெட் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து சேம் ப்ராடக்ட் சேம் அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, 10,000 rupees and GST பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 18% தான் வருது. ஓகேவா, நமக்கு வந்து சேம் அமௌண்ட் தான் வரும். ஓகேவா, சோ பர்ச்சேஸ் பண்ணது வந்து 10,000 and GST இது வந்து இன்ட்ரா ஸ்டேட். ஓகேவா, வித்தின் ஸ்டேட் அப்படின்றப்ப நமக்கு வந்து SGSTயும் CGSTயும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, இன்டர் ஸ்டேட் அப்படின்றப்பதான் நமக்கு வந்து IGST வரும். வித்தின் த ஸ்டேட் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம டீலிங் வச்சிருக்கோம் அப்படின்றப்ப நம்ம வந்து SGST and CGST கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரியே தான் 18% அப்படின்னா 9% நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஓகேவா, CGST and SGST. So SGST 9% equal to 900 rupees. ஓகேவா, இந்த 10,000ல இருந்து 9% 900 rupees போடும். அதே மாதிரி CGST 9% வந்து 900 rupees. ஓகேவா, ரெண்டும் சேர்க்கும் போது நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 1,800 தான் வரும். and total amount வந்து 11,800. நமக்கு இந்த அமௌண்ட்ல எதுவுமே நமக்கு வந்து சேஞ்சஸ் வர போறது கிடையாது. பட் டாக்ஸ் கால்குலேஷன் மெத்தட் நமக்கு சேஞ்ச் ஆகும். லைக் நமக்கு வந்து ப்ரீவியஸ் அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்றப்ப நம்ம IGST ஒரே இது 18% போடுவோம். பட் within the state அப்படின்றப்ப நம்ம வந்து SGST and CGST அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போடுவோம். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா, சோ 18% டாக்ஸ் கால்குலேஷனோட சேர்த்து நமக்கு வந்து 11,800 வருது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த வீடியோல நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா GST ரேட்ஸ் பார்த்திருக்கோம். அது எப்படி நமக்கு வந்து GST அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதும் பார்த்திருக்கோம். லைக் நமக்கு வந்து GST ரேட்ஸ் பாத்தீங்கன்னா 5%, 12%, அதே மாதிரியே 18% and 28%. ஓகேவா, இது பாத்தீங்கன்னா பேசிக் ரேட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ரேட்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. பிளஸ் நமக்கு வந்து வித்தின் ஸ்டேட் எது வித்தின் ஸ்டேட் அப்படின்னா நமக்கு வந்து CGST and SGST அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் அதாவது இன்டர் ஸ்டேட் அப்படின்றப்ப நமக்கு வந்து IGST மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, இந்த CGSTயும் SGST எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதே மாதிரி மறுபடியும் GST ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னா கூட ஷேர் பண்ணுங்க. So thank you for watching this video. Bye bye.